அடுத்து வித்திரு தொழுகையில் குனூத்து ஓதும் போது கைகளை உயர்த்த வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வித்திரில் குனூத்து ஓதுறோம்ல, குனூத்து ஓதும் போது கைகளை உயர்த்த அல்லாஹ்வுக்கு கைகளை உயர்த்த வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத்திர் பி ஸலாசி ரக்காத்தின் 3 ரக்காத் வித்திர் தொழுவார்கள். கான யக்ரோ ஃபில் ஊலா பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, முதல் ரக்காத்தில் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க என்கிற அத்தியாயத்தை ஓதுவார்கள். ஒஃபி சானியத்தி, இரண்டாவது அத்தியாயத்தில் குல்யா ஐயுல் காஃபிரூன் அதை ஓதுவார்கள். ஒஃபி சாலிசத்தி, மூன்றாவது அத்தியாயத்தில் குல்ஹுவல்லாஹு அஹத், குல்ஹுவல்லாஹு அஹதுங்கிறத ஓதுவார்கள். அப்புறம் குனுத்து கபல ருக்குவுக்கு முன்னாடி குனுத்து ஓதுவார்கள். அதனால வித்தருடைய குனுத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்ஹம்து ஓதிட்டு இந்த 3வது ரக்காத்துனா குல்ஹுவல்லா ஓதுவீங்கல்ல, அதை ஓதிட்டு ஓதுன உடனே குனுத்து ஓதிடலாம். அது ருக்குவுக்கு முந்தின்னு வந்துடும். ஓதி ருக்கு செஞ்சுட்டு ருக்குலேருந்து எழுந்து சஜிதாவுக்கு போக போகிறோம்ல, அந்த நேரத்தில் என்ன செய்யறது போகாமல் அல்லாஹ் மஹதின்னு ஓதலாம். அப்போ வித்தருடைய குனுத்தை 2 விதமாகவும் ஓதிக்கொள்வதற்கு என்ன இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. கைகளை உயர்த்துவதற்கு அதுக்கு முஸ்லிம் அகமதில் கையை உயர்த்தினார்கள் ஆதாரம் இருக்கிறது.